அதாவது போர்ட்ல ஒரு வால் ஹேங்கிங்கிறது வந்து பிளைன் வால் ஹேங்கிங் இல்லாம ஒரு சின்ன மியூரல் மாதிரி பண்ண போறோம். நான் சில சாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முதல்ல நம்ம இன்னைக்கு ஒர்க் பார்க்கலாம். ஓகே, ஒன் செகண்ட். இன்னைக்கு நமக்கு நீடட் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா பிரஷ் ஓகே, ஃபெவிக்ரல், அக்ரிலிக் கலர், ஓகே, ஃபெவிக்ரல் ஃபேப்ரிக் க்ளூ, மோல்டிங், ஓகே, 2 packets or 3 packets நமக்கு எவ்வளவு நீட் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபைன் ஆர்ட் பிரஷஸ், ஓகே, பென்சில், ஒரு சின்ன போர்டு, சும்மா போர்டு, ஒரு லைட் வெயிட் போர்டு இருந்தாலும் சரி, ஒரு திக் போர்டு இல்ல கேலண்டர் அட்டை இந்த மாதிரி. அதனாலதான் ஒரு ஸ்கொயரா இருந்தாலும் சரி அல்லது ரெக்டாங்குலர் பீசஸா இருந்தாலும் சரி சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி பழைய போர்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஒரு பழைய பிளாஸ்டிக் பிளேட் கூட நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் டால்கம் பவுடர், எனி டால்கம் பவுடர். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இது வந்து செய்யறதுக்கு நான் இன்னொரு போர்டு எடுத்துக்கிறேன். சாரி ஷேக் ஆயிடுச்சு. மோல்டட் மிக்சிங்க்கு ஒரு போர்டு நான் எடுத்திருக்கேன். இது வந்து மிக்சிங்காக பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திரும்பவும் மோல்டட் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். மோல்டட் டவுட்ஸ் இருக்கிறவங்க இந்த லாஸ்ட் கிளாஸ் நல்லா பாத்துக்கலாம். இது வந்து சின்ன ஒர்க்ல இருந்து பெரிய ஒர்க் வரைக்கும் நம்ம நிறைய ஒர்க் வந்து நம்ம இதுல பண்ணலாம். மோல்டட்ல பாத்தீங்கன்னா இந்த மோல்டட்ல வந்து இந்த மாதிரி 2 பார் இருக்கும். அது வந்து ஒண்ணு வந்து ஹார்டர், ஒண்ணு வந்து ரெசின் பேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஓபன் பண்ணிக்கங்க. ஒண்ணு வந்து ஹார்டனர், ஒண்ணு வந்து ரெசின் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோல்டட் கிராஃப்ட் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா 3D மியூரல் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. மியூரல் பெயிண்டிங்ல கிளே மியூரல்ங்கிறது அதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகி வர்ற கிளே இருக்கு. பெரிய பெரிய ஒர்க் வால் மியூரல் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஒர்க் இருக்கு மியூரல்ல. அது மாதிரி சிந்தட்டிக் மியூரல் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ரெசின் பேஸ், இது வந்து ஹார்ட்னர். இது ரெண்டா நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ரெண்டா ஈக்குவலா டிவைட் பண்ணிட்டு முதல்ல இதை பால்ஸா கிரியேட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஒரு பாலா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கையில வந்து இந்த மாதிரி டால்கம் பவுடர் நம்ம அப்ளை பண்ணிக்கங்க, இல்லைன்னா கையில வந்து ஸ்டிக்கி ஆகும். ஓகே, இப்ப நான் வந்து மோல்டிட்ட இந்த பால்ஸ் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக இந்த பால்ஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈக்குவல் ரேஷியோ எடுக்கணும். ஓகே, அதுக்காக ஈக்குவலா நம்ம சைஸ் பாக்குறதுக்காக நம்ம இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ரெசின் பேஸ் 2 பால் எடுத்திருக்கேன், ஹார்டனர் வந்து 2 பால் எடுத்திருக்கேன். மோல்டிட்ல ரெசின் பேஸ், ஹார்டனர் ரெண்டும் ஈக்குவல் பால்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 ஈக்குவல் பால்ஸை மிக்ஸ் பண்ண ஆல்ரெடி ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். சம்டைம் மேம் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் கொஞ்சம் டவுட் கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க. இருக்கலாம், பர்சனலா வேற ஏதாவது கவனிக்க முடியாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க பாருங்க, திரும்பவும் அதே மோல்டேஜ் தான் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே அண்ட் ஒயிட்டா இருக்கும். அந்த கிரே அண்ட் ஒயிட் போக நம்ம நல்லா பியூரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்ல பியூர் ஒயிட்டா வார்மா வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ரோல் இட் அண்ட் ஃபோல்ட் இட் இந்த மெத்தட்ல நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம். ஓகே, இதுல மிக்ஸ் பண்றதுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் மியூரல்ஸ் பத்தி சொல்றேன். நான் மியூரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஒரு சின்ன சைஸ். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சான் அளவுக்கு தான் என்னோட போர்டு இருக்கு. ஒரு சின்ன சைஸ் மியூரல் எடுத்திருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா 1 hour நம்ம பண்றதுனால எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதே நீங்க பெரிய பெரிய மியூரல்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. கிளே இருக்கு, மோல்டட் 3D மியூரல் கிளே இருக்கு, வுட் மியூரல் இருக்கு, டெரகோட்டா மியூரல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மியூரல் ஒர்க் இருக்கு. நம்ம வந்து ஈஸியா செய்யக்கூடிய
ஈஸியா கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து மோல்டிட். அதனால நம்ம இந்த மோல்டிட் ஒர்க் பண்றோம். மோல்டிட் வச்சே நம்ம பெரிய பெரிய ஒர்க் பண்ணலாம். நிறைய மோல்டிட் வந்து நமக்கு நிறைய செலவாகும். ஆனா சீப் அண்ட் பெஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மோல்டிட் தான். மத்த கிளே எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான கிளேஸ் இருக்கும். அந்த மாதிரி காஸ்ட்லியான கிளேஸ் வாங்கி நம்ம அதுவும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வேல்யூ காஸ்ட்லியா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மோல்டிட்ல ஒர்க் பண்றோம். மோல்டிட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் பஞ்ச் பண்ண போறோம். நம்ம பிளாட் பஞ்ச் தானே மேம், எதுக்கு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்றோம்னா அந்த பிளார்ஸ் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் காட்ட போறேன். இந்த மாதிரி பியூர் ஒயிட்டா வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஹாஃப் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஹாஃப் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா மொத்தமா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது பாதி சீக்கிரத்துக்குள்ள இது எல்லாமே காஞ்சு போயிடும். ஓகே, இப்போ இதையே பாத்தீங்கன்னா நான் ரெண்டா டிவைட் பண்றேன் இது. ஓகே, அடுத்து இதையும் நான் ரெண்டா டிவைட் பண்றேன். நம்ம இது கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் அந்த ஸ்டிக்கியா இருக்கும்போது கொஞ்சம் பவுடர் வந்து டால்கம் பவுடர் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா நான் இதையும் 2 பாலா கிரியேட் பண்றேன். திரும்ப அப்படியே ரெண்டா டிவைட் பண்ணிக்கிட்டே வர்றேன். கவுண்டிங் எல்லாம் கிடையாது, இத்தனை பால்ஸ் வேணுமா மேம் அப்படிங்கறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி ரெண்டா நீங்க டிவைட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஈஸியா இருக்கும். கரெக்டா ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இதையும் நான் ரெண்டா டிவைட் பண்றேன். இப்போ எடுத்திருக்க பாலையும் ரெண்டா டிவைட் பண்றேன். மேம் இதுக்கு ஒரேடியா ஒரு பட்டாணி சைஸ் பால் அப்படின்னு சொல்லிடலாம் மேம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மெத்தட்ல தான் பண்ணணுங்கிறது இல்ல, உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஓகே, இது வந்து ஈக்குவலா வந்துடும். பெரிய பால் சின்ன பால் அந்த மாதிரி இல்லாம ஈக்குவலா வந்துடும். இப்போ இந்த மாதிரி நான் பால்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பால் வந்து நான் நல்லா ரோல் பண்ணி வச்சிடுறேன். பாருங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிடுறேன். நல்ல பாலை வந்து நல்லா சர்க்கிள் பண்ணி வச்சிடுறேன். ஸ்மூத்தா பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பட்டாணி சைஸ்க்கு வந்துருது. என்ன சைஸ் வேணுமோ அது உங்களோட டிபெண்ட் ஆன் யுவர் டிசைன்ஸ். ஓகே, நீங்க எந்த ஃபிளார் எடுக்கிறீங்க, என்ன சைஸ் ஃபிளார் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க பால்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சின்னதான் வேணும் அப்படிங்கறதுல இன்னும் குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பெரிய பெரிய பால்ஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஓகே ஒரு 2 ரோஸ் பண்ற அளவுக்கு நமக்கு இதுல கிடைச்சிருக்கு. இப்போ இதுல இந்த பால்ஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஓகே, இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக நான் பவுடர் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம இது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீதி இருக்கிற மோல்டிட்ட நான் மிக்ஸ் பண்றேன். ஓகே, பாருங்க, இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்பயுமே இந்த மோல்டிட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகணும். செட்டிங் டைம் கொஞ்சம் கொடுத்தாதான் அந்த மோல்டிட் ஒர்க் வந்து நல்லாவே நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். எல்லாருமே நிறைய பண்ணிருக்கீங்க மோல்டிட்ல. இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்றேன், அந்த செட்டிங் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணோம்னா அந்த பினிஷிங் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் நமக்கு. ஓகே, இதனால இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதுவும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு இது இருக்கட்டும். இதையும் நான் ரெண்டா டிவைட் பண்ணிடுறேன். பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். டக்குன்னு நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க பொறுமையா குட்டி குட்டி பால்ஸா நீங்க ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி குட்டி குட்டி பால்ஸா ஒரு பட்டாணி சைஸ் பால்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுவும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம்
பவுடர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் நான் ரோல் பண்ணிக்கிறேன். இதையும் ரோல் பண்ணிடுறேன். ஓகே, இதையும் நான் பால் பண்ணி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஆஃப் செட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண பால கொஞ்சம் ஃபிளாட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மோல்டேஜ்ல ஒர்க் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கிளே மிக்சிங் எஃபெக்ட்ங்கிறதுனால இந்த ஃபிங்கருக்கு எல்லாம் ஒரு நல்ல எக்ஸசைஸா இருக்கும். இந்த பாத்தீங்களா, இந்த மாதிரி நீங்க ஃபிளாட் பண்ணி காய வச்சிருங்க. நல்லா ஃபிளாட் பண்ணிக்கங்க. நான் பால்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க அதே மாதிரி ரவுண்டா ஃபிளாட் பண்ணிக்கங்க. நீங்க தம் ஃபிங்கர்ல வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நீங்க ஃபிளாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 30 பால்ஸ், ஒரு 3 ஃபிளாருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 30 பால்ஸ் தேவை இருக்கு. 30ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஓகே, இதையும் நம்ம அந்த மாதிரி ஃபிளாட் பண்ணி வச்சிடலாம். தம் ஃபிங்கர்ல பண்ணாதான் நமக்கு அந்த சர்க்கிள் வந்து கரெக்டா வரும். இது எல்லாமே நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட் பண்ணியாச்சு. ஓகே, எல்லா பெட்டல்ஸுமே நான் ஃபிளாட் பண்ணியிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா ஃபிளாட் பண்ணி நான் காய வச்சிருக்கேன். காய வைக்கும் போது நீங்க அந்த மாதிரி டால்கம் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம அடுத்த மோல்டேட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செட், இது செகண்ட் செட் நான் வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த மோல்டேட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா நான் ஹாஃபா தான் டிவைட் பண்றேன். நமக்கு தேவையாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு ஹாஃபா எடுத்துக்கிறோம். ஹாஃபா எடுத்துட்டு ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு ரெண்டுமே தேவையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டையுமே சாஃப்ட்னர் அண்ட் ஹார்ட்னர் ரெண்டையும் தனித்தனியா நான் மிக்ஸ் பண்றேன். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நானு. இப்ப பாருங்க, இது ரெண்டையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போறேன்.
இது மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள இது கொஞ்சம் ட்ரை ஆயிடும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து மியூரல் பெயிண்டிங்க்கு வந்து வைக்க முடியாது. கொஞ்சம் ஒரு ஹாஃப் ட்ரை ஆகணும். அப்பதான் நம்மளால ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த 3D எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நீங்க வீட்டுல பண்றதா இருந்துச்சுன்னா ஒவ்வொன்னா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். இந்த மாதிரி நான் இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, இப்போ இதையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இதுவும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிருக்கோம், அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து நான் இப்போ செகண்டா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன போர்டு தான், அதுக்கு நம்ம ஃபிளார் டிசைன்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். அந்த ஃபிளார் டிசைன் வந்து எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஓகே, இது மாதிரி நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே, இதுல வந்து நான் என்ன செய்ய போறேன்னா இதுலயும் கொஞ்சம் பால்ஸ் தான் நான் ரெடி பண்ணி வைக்க போறேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ண பால், இது வந்து செகண்ட் மிக்ஸ் பண்ணது. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணதுல திரும்பவும் நான் இந்த மாதிரி பால்ஸா நான் எடுத்துக்கிறேன். சேம் சைஸ் பால் தான், எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சேம் சைஸ் பால் தான். இதுல கொஞ்சம் பெரிய பால், கொஞ்சம் சின்ன பால் அப்படி கலந்து வரலாம். ஓகே, இதுல வந்து கொஞ்சம் பெரிய பால், கொஞ்சம் சின்ன பால் அந்த மாதிரி கலந்து வரலாம். இந்த பால்ஸ் வந்து நான் தனியா வச்சுக்கிறேன். ஓகே, இந்த பால்ஸ் வந்து நான் வந்து இன்னொரு போர்டுல நான் வைக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பால்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா இது இருக்கட்டும். இந்த பால்ஸ் பாருங்க தனித்தனியா வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து லீஃபுக்கு, அதனால சின்னது பெருசா இருக்கலாம். இந்த லீஃபுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா எப்படி போடுறேன்னா இந்த மாதிரி ஒரு டிராப் ஷேப், அவ்வளவுதான், ஒரு டிராப் ஷேப். ஒரு கீழே இந்த கார்னர் வந்து இப்படி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்னு பிளண்டா இருக்கலாம். ஓகே, இத கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்லோவா பண்ணணும். நம்ம உங்களுக்கு ஒரு ஃபைனலா கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய ஒர்க் ஆகலாம்னு நினைச்சேன். ஓகே, இது வந்து எல்லா டைமுமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க். இது ஒரு இன்டீரியர் ஆகட்டும், இன்டீரியர் டெக்கரேஷன் ஆகட்டும், சாரி இன்டீரியர் டெக்கரேஷன் ஆகட்டும், அல்லது ஒரு ஹோம் டெக்கர், அந்த நம்ம ஒரு
வீடு கிரகப்பிரவேசத்துக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கேஷனலுக்கு நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஓகே, இதுல வந்து பாருங்க ஒரு லீஃபுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெம் மாதிரி போட போறேன். ஓகே, இது வந்து பாருங்க ஸ்டெம் மாதிரி நான் போடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு கார்னர் கொஞ்சம் பழைய மோல்டேஜ் நான் வச்சிருந்தது, அதுல ஒரு சின்ன கார்னர் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கு, அதையும் சேர்த்து நான் அப்படியே போட்டிருக்கேன். அது ரியல் ரோஸோட ஸ்டெம் மாதிரியே நமக்கு கிடைக்குது, அதனால நான் அதை எடுக்கல, அப்படியே வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஸ்டெம் மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ரோல் வந்து ரெண்டு கையில ஈக்குவலா போட்டீங்கன்னா ரோல் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இந்த மாதிரி போட்டிருக்கோம். இன்னொரு சின்னது மட்டும் நான் போட்டுறேன். இப்ப எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஃபுல்லா அரேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, ஓகே, இப்ப பாருங்க இது இருக்கட்டும், இது வச்சிருக்கோம். இதுதான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. இந்த போர்டுல நான் ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன், பாட் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த பாட்டை வந்து நான் இந்த மோல்டுக்கு வச்சுட்டு நான் ஃபில் பண்ண போறேன். இந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அந்த பாட் வந்து நான் இந்த மாதிரி மோல்டுக்கு வச்சுட்டு நான் மோல்டுல ஃபில் பண்ண போறேன் பாட்டை. ஓகே, மோல்டுல இந்த பாட் வந்து நான் ரெடி பண்றேன். ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன். நமக்கு என்ன கையில டூல்ஸ் இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணிக்கங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து நான் நல்லா ஸ்மூத் பண்றேன். ஸ்மூத் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வச்சுட்டு நான் ஒரு செக்குடு கட்டம் போட போறேன். திரும்ப பாட்டினுடைய ஷேப் வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, பாட்டு வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ பாட்டினுடைய எண்ட்ல ஒரு சின்ன பேஸ் மாதிரி நான் கொடுக்க போறேன். கொஞ்சம் ப்ளூ வந்து கொஞ்சமா வச்சுக்கோங்க. இப்ப பாட்டினுடைய பேஸ் நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப பாட்டினுடைய டாப் வந்து இந்த பாட்டு செஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல வரணும். கீழே போர்டுல வரக்கூடாது. அந்த பாட்டு செஞ்சு வச்சிருக்கோம்ல அதுக்கு மேல வரணும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக் மவுத், இந்த பாட்டுக்கு ஒரு திக் மவுத். இந்த இடம் வந்து கொஞ்சம் டர்ன் ஆகணும். பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு ஹாஃப் ரியல் பாட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுக்குள்ளதான் நம்ம அந்த ஸ்டெம் எல்லாம் நம்ம வைக்க போறோம். ஓகே,
இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதுல ரோஸ் பண்ண போறோம். இந்த பாட் காயிட்டும் அதுக்குள்ள இந்த ரோஸ் பண்ண போறோம். சாரி, அதுக்குள்ள இந்த ஸ்டெம் பண்ணிடலாம். ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதை நான் காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டெம் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டெம் நம்ம செஞ்ச ஸ்டெம் இந்த பாட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீங்க ஸ்டிக் பண்ணிக்கங்க. ஓகே, இங்க இருந்து ஒரு ஸ்டெம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்க வந்து ஒரு குட்டி ஸ்டெம் ஒண்ணு போட்டுக்கலாம். இன்னும் இந்த சைடுல ஸ்டெம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு ஸ்டெம் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டெம் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, மற்ற எல்லாமே நம்ம லீவ்ஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் நம்ம லீஃபா மாத்திக்கலாம். ஓகே ஓகே, இப்ப நம்ம ரோஸ் ரெடி பண்ண போறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட் பார்க்கலாம். ரோஸ் ரெடி பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் 1, ஒரு டிராப் கம் வச்சுக்கிறேன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதை வந்து ஒரு பெட்டல் மட்டும் நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அது சென்டர்ல வர்ற பட் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் பாருங்க. இத இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணிட்டு இதை நான் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வரேன். நல்லா காஞ்சிருக்கணும். பெட்டல்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாவும் காயக்கூடாது, ஒரு ஹாஃபா காயணும். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி மெத்தட்ல இது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ரோஸ் ஈஸியா, ரொம்ப ஈஸியா ஒரு ரோஸ் வந்து உங்களுக்கு அழகா கிடைச்சிருச்சு. ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன். இது கொஞ்சம் இந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்சு விட்டுருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அழகான ரோஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப இந்த ரோஸ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். கொஞ்சம் ஒரு ஹாஃப் சாய்வா இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு கேலிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். கேலிக்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன லாங் டிராப் எடுத்துக்கங்க. சின்ன லாங் டிராப் எடுத்துட்டு ஒரு 3 கேலிக்ஸ் மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அந்த 3 கேலிக்ஸ் நான் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த ரோஸோட எண்ட்ல நீங்க அந்த கேலிக்ஸ் வந்து நீங்க அப்படி ஒரு ஹாஃபா ஸ்டிக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நீங்க ஸ்டிக் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்க இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த கேலிக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த ரோஸுக்கு இடையில நம்ம ஃபிட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வந்து ஒரு ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எம்போஸ்டா இருக்கும் இல்லையா? இதே மாதிரி நீங்க அடுத்த ரோஸ் நீங்க ரெடி பண்ணிக்கங்க. ஒவ்வொரு டிராப் வச்சீங்கன்னா போதும். எத்தனை பெட்டல்ஸ் வேணாலும் வைக்கலாம். நீங்க இப்போ நம்ம பாருங்க 3, 5 வைக்கிறேன்.
அது வந்து 10 பெட்டல் நம்ம வச்சிருக்கோம். இது கொஞ்சம் கம்மியா 7 பெட்டல் கூட நம்ம வச்சுக்கலாம், 8 பெட்டல் வைக்கலாம். ஓகே, 7 பெட்டல் வச்சுக்கலாம். இது வந்து பாருங்க, அதே மாதிரி இந்த பட் வந்து நான் சென்டர்ல இருக்கிற பட் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு திரும்பவும் இந்த பிளேஸ்ல வச்சுட்டு அப்படியே இத வந்து நம்ம அப்படியே நீங்க ரொட்டேட் பண்ணிட்டே வரலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு ரோஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நான் இதுல உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கேப் விட்டுருங்க. அந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் ரியலா நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ரோஸ் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ரோஸ் வந்து நான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிருக்கேன். இதுக்கு 2 கேலிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ரோஸ் நான் வச்சிடறேன். இதுவும் நான் 7 வைக்கிறேன். ஓகே, 7 வச்சுட்டேன். நான் இப்போ வந்து இதுக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த பட்டர் வந்து ரெடி பண்றேன். ஓகே, இப்போ இத வந்து அப்படியே ரோல் பண்ணிட்டே வரேன் நானு. இது நடுவுல கூட கொஞ்சம் கொஞ்சம் டாட் வச்சிடலாம். மோல்டிட் வச்சிட்டீங்கன்னா, சாரி, ஃபேப்ரிக் க்ளூ ஒவ்வொரு டாட் வச்சிட்டீங்கன்னா அது நல்லா பிக்சரா ஒட்டிக்கிறோம். ரோஸ் செய்யறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். இது எல்லாரும் உங்களால செய்ய முடியும். ஓகே, இது ரொம்ப கஷ்டமே இருக்காது. இதை நான் இந்த இடத்துல வந்து நான் அட்டாச் பண்றேன். பாத்தீங்கன்னா 2 ரோஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு கொஞ்சம் இந்த 2 ரோஸுக்குமே கொஞ்சம் ஒரு கேலிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, மியூரல் ஒர்க் அப்படிங்கறதுனால கொஞ்சம் இந்த எம்போஸ்ட் ஒர்க் இருக்கணும், நமக்கு பிளாட்டா இருக்க கூடாது எதுவுமே. அதுதான் மியூரல் ஒர்க் உடைய ஒரு மெயின் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 கேலிக்ஸ் நான் போட்டுக்கிறேன் இந்த ஃபிளாருக்கு. சென்டர்ல வந்து போடுறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ரோஸ் போட்டாச்சு. இப்போ இந்த 2 பக்கத்துல ஒரு சின்ன பட் மட்டும் நான் போட்டுறேன். இது பாருங்க, இந்த பட் எப்படி மேம் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கீழையும் மேலையும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு 2 பெட்டல் வச்சுட்டு கீழையும் மேலையும் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. கவர் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ, லைட்டா ஃபேப்ரிக் க்ளூ நீங்க அட்டாச் பண்ணிருங்க. நடுவுல வந்து திக்கா இருக்கணும். மேலையும் கீழையும் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பா கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துருங்க. பட் வந்து மேல விரிஞ்சும் இருக்கலாம். ஓகே, இதுக்கும் நம்ம அந்த கேலிக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரோஸோட பட் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகே, இது மூடியும் இருக்கலாம் இந்த மேல் டாப். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பட் நான் போட்டுறேன். இந்த பட் வந்து கொஞ்சம் விரிஞ்சு இருக்கிற மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த பட் வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃபா இங்க இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரோஸ் பட் வந்து நம்ம எந்த மாடல்ல வேணாலும் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரியும் போடலாம். பாத்தீங்களா, ஒரு சின்ன குட்டி ரோஸ் விரிஞ்சிருக்கு. இது வந்து பட்டா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம இங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே நமக்கு லீவ்ஸ் தான். இந்த லீவ்ஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நைஃப் வச்சுக்கோங்க, ஃபோல்டிங் நைஃப் வச்சுட்டு அது லைட்டா கட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் நைஃப் எடுத்துக்காங்க. இந்த லீஃப் வந்து நம்ம பண்ணும்போது லைட்டா ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த வெயின்ஸ்க்காக நான் சொல்றேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, இந்த மாதிரி நீங்க எல்லாமே வந்து கட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா லீஃபுமே நீங்க இந்த கட் எல்லாமே வந்து பாதி ட்ரை ஆனாதான் வரும் நமக்கு. எந்த மோல்டிட்ல என்ன ஒர்க் பண்ணீங்கனாலும் ஒரு செமி ட்ரைல நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இது மாதிரி நம்ம கட் கொடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங் நைஃப், அது கொஞ்சம் பெரிய கத்தி இருந்தா கூட நம்ம பழைய கத்தி அந்த மாதிரி இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா லீஃபுமே நான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுறேன். இது கலர் பண்ணி நான் காமிச்சேன் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி நீங்க ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய வால் ஒர்க் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க மியூரல்ல. இந்த மாதிரி ஒர்க் வந்து நீங்க அழகா ஃப்ரேம் பண்ணிட்டு சேல் போட்டீங்கன்னா சூப்பரா சேல் ஆகும். பினிஷிங் மட்டும் நம்ம நல்லா கொடுத்த போதும். அது வந்து ப்ரமோட் பண்றது உங்க கையிலயே இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒர்க் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து சேல்ஸுக்கும் போடலாம். ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் ஆர்டிகல் கேட்கறவங்களுக்கு நீங்க செஞ்சும் கொடுக்கலாம். நீங்களே செஞ்சு இந்த ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மோல்டுக்கு 40 rupees வந்திருக்கு. ஒரு போர்டு வந்து ஒரு 25 rupees வைங்க. கலர் வந்து நமக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும், நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. மேக்சிமம் மிஞ்சி போனா ஒரு 200 rupees நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் 50 rupeesக்கு போட்டோம்னா நம்ம இதை 500 rupeesக்கு மினிமம் வந்து சேல் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த லீஃப் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். இந்த லீஃப் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, கொஞ்சம் எங்கெங்க லீஃப் நம்ம அட்டாச் பண்ண போறோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த லீஃப் வந்து கொஞ்சம் இப்படியும் இந்த மாதிரி ஒரு பெண்ட் கொடுத்துருங்க. அந்த எட்ஜ் டு எட்ஜ் வந்து ஒரு பெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி அங்கங்க நம்ம ஒரு லீஃப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த பிளேஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லீஃப் மட்டும் இந்த மாதிரி எட்ஜஸ்ல போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நிறைய பஞ்ச் ஆஃப் லீஃப் இருக்கும் ரோஸ்ல. வந்து லீஃப் தான் மெயினா இருக்கும். ஓகே, எந்த ஃபிளவர் எடுத்தாலும் இதே மெத்தட் தான் உங்களுக்கு. இந்த ஹாஃப் ட்ரை ஆனதுனாலதான் நமக்கு அந்த லீஃப் எல்லாமே கொஞ்சம் நமக்கு எம்போஸ் தான் நமக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா ரெண்டு மோல்டு வச்சுட்டு நம்ம ஒரு அழகான ஒரு மியூரல் நம்ம ரெடி பண்றோம்.
எங்கெங்க கேப் வேணுமோ அங்கதான் வைக்கலாம். லீஃப் வந்து ரோஸ்க்கு பக்கத்துலயும் வைக்கலாம் நம்ம. ஓகே, இன்னும் நிறைய லீஃப் வேணாலும் நம்ம இதெல்லாம் வச்சுட்டு போகலாம். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபிளவர் வந்து நம்ம மியூரலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப வந்து நம்ம இதை கலர் பண்ணி பாத்திரலாம். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்திரலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்ரிலிக் கலர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் பேலட்ல. இப்போ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இந்த பேஸ் கலர் வந்து நான் கொடுத்துறேன். பேஸ் கலர் வந்து கொஞ்சம் ஒரு ஒயிட்டும் கொஞ்சம் எல்லோவுமா நான் சேர்த்து கொடுத்துக்கிறேன். இது 100 ml பாட்டில் அக்ரிலிக் கலர். இது வந்து 500 ml. வேற யூஸ் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் பிரஷ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பிளாட் பிரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நான் கொஞ்சம் ஒயிட் கொடுக்குறேன். இந்த ஒயிட்ல ஒரு டிராப் எல்லோ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட்டா இல்லாம ஒரு டிராப் வந்து நான் மைல்டா எல்லோ, டார்க் எல்லோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நான் இன்னும் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கவே இல்லை, கொஞ்சம் ஒரு 1 செகண்ட். another option for mold itல தான் இது பண்ண முடியும். நீங்க லாக்டவுன் முடிஞ்சிட்டு கூட வாங்கி செய்யுங்க. இப்போதைக்கு நீங்க அந்த என்ன சொல்றது, சப்பாத்தி மாவு அந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்க. ஆனா இந்த அளவுக்கு நிக்காது. ஓகே, நான் ஒரு half white கலர் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, லைட்டா கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிளவருக்கு நம்ம கலர் பண்ணிடலாம். லீஃப் முடிச்சுட்டு கூட போகணும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளியரா பண்ண முடியும்னா பேக்ரவுண்ட் கலர் ஒரு கோட் கொடுத்துட்டு கூட நீங்க வரைஞ்சு பண்ணலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட்டா ஒரு பர்ல் கலர்ல நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ரோஸ்க்கு நான் கலர் பண்ண போறேன். பாருங்க, ஃபிளவர் கலர் பண்ணிடலாம். பியூர் ரெட் தான் கொடுக்க போறேன். ரோஸ்க்கு நான் வந்து ரெட் தான் கொடுக்க போறேன். கொஞ்சம் காயரும் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா கம் இப்பதான் போட்டிருக்கோம் எல்லாமே.
இந்த ரோஸ் எல்லாத்துக்குமே நான் பியூர் ரெட் தான் கொடுக்குறேன். நீங்க உங்களோட சாய்ஸ் வந்து நீங்க என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் ரோஸ்க்கு. ஏன்னா எல்லா கலர்லயுமே ரோசஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த சேம் பட்டுக்கும் அதே நான் ரெட் தான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து ரெட் ரோஸ் பஞ்சஸ் மல்டி கலர்ஸ் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுக்குறேன் நான். ஓகே, ஓகே. இப்போ இந்த பட்டுக்கும் நான் கொடுத்துறேன். சாரி, இங்க பட்டுச்சு. ஓகே, இப்போ பட்டு கொடுத்தாச்சு. இந்த ஃபைனல் ரோஸ் கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு லீஃப் பாட், அவ்வளவுதான். லீஃப் கொடுத்துட்டு பாட் கலர் பண்ணிடலாம். இது நல்ல கிஃப்ட் ஆர்டிகளுக்கு ஒரு நல்ல ஒர்க். இது அழகா செஞ்சு கிஃப்ட் பண்ணலாம் நம்ம. ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸி மெத்தட் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரோஸ்ல. நான் சொன்ன மாதிரி ரோஸ்க்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு பண்றதுக்கு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ லீஃபுக்கு நான் கலர் பண்ண போறேன். லீஃபுக்கு வந்து கொஞ்சம் டார்க் கிரீன் தென் எல்லோ நான் கொடுக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துலயுமே இந்த எல்லோவை நான் கொஞ்சம் டச் பண்ணிடுறேன். ஓகே, எல்லோ கலர் கொஞ்சம் டச் பண்ணிட்டே வரேன். எல்லோ வந்து நான் டச் பண்ணிட்டே வரேன். அந்த எட்ஜஸ்ல ஃபுல்லா எல்லோ கலர் நான் டச் பண்ணிட்டு இருக்கேன். அது கேலிக்ஸுக்கும் அதே தான், நம்ம எல்லோ தான் கொடுக்க போறோம். சாரி, கிரீன் தான் கொடுக்க போறோம். அதனால அந்த எட்ஜஸ் எல்லாமே நான் கொஞ்சம் லைட்டா அந்த எல்லோ ஷேடு கொடுக்குறேன் நானு. நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு லீஃபுமே ஷேட் தான் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ எல்லோ கொடுத்துச்சு. இந்த கேலக்ஸுக்கும் நான் கொஞ்சம் அந்த டிப்ல மட்டும் நான் எல்லோ கொடுத்துறேன். ஓகே, இப்போ நான் இதுல கிரீன் கொடுக்க போறேன். ஓகே, எல்லா லீஃப்ஸுமே கிரீன் கொடுத்துட்டு அது மேல வந்து வரும்போது லைட் ஸ்ட்ரோக்ஸ் தான் நான் மாத்திடுறேன். ஒரு ஹாஃப் கிரீன் கொடுத்துட்டு பாருங்க, அந்த எல்லோ கிட்ட வரும்போது ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் நான் லைட்டா மாத்திடுறேன். நம்ம ட்ரை ஸ்ட்ரோக் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த ஷேட் வந்து ரொம்ப நீட்டா நமக்கு கிடைக்கும். நீங்க டார்க் கிரீனும் கொடுக்கலாம், ஃபேர் கிரீனும் கொடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே,
இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த கிரீன் வச்சுட்டு லைட்டா வாஷ் பண்றேன். ஒரு ஹாஃப் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் வந்து ட்ரை ஸ்ட்ரோக் அந்த எல்லோ மேல வரும்போது நான் கொஞ்சம் ட்ரை ஸ்ட்ரோக்கா கொண்டு வரேன் வித்தவுட் வாட்டர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டரே நான் ஆட் பண்ணவே இல்லை. கலர் வந்து டைரக்ட் கலரா கொடுங்க. ஓகே, இது வந்து மியூரல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆர்ட். இது நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒர்க் ஐடியா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒர்க். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அந்த லீஃப் இதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இந்த இடையில கொஞ்சம் அந்த ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த கேப்புகள்ல கொஞ்சம் எல்லோவும் கிரீனுமா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அந்த பஞ்சா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கிரீனா தானே இருக்கும். அதனால அங்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கிரீன் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அந்த பஞ்ச் வந்து நமக்கு ஓகே வந்தீங்கன்னா இந்த ஃபிளார் பஞ்ச் வந்து நமக்கு நல்ல ஒரு கிரீனிஷா இருக்கும். பொதுவாகவே ரோஸ் அப்படின்னா எல்லாருக்குமே நமக்கு பிடிக்கும். கொஞ்சம் அப்படியே ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு வந்து ஓகே. இந்த ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணுமா மேம், அவசியமா மேம், அப்படியே விட்டா என்ன மேம் அப்படின்னா தாராளமா விடலாம். இது கொடுக்கணுங்கிற அவசியமா இல்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹைலைட்டா காமிக்கணுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். ஓகே, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம டீச் பண்ணாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டிய நீங்க ஆட் பண்ணுங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. அதனால நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நேச்சர் டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த பஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரியல் பஞ்ச் வந்து நம்ம அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அந்த எல்லோ வந்து டிப்ல வந்து தனியா தெரியாம லைட்டா அதுல வந்து கிரீனை வந்து லைட்டா டச் அப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, எல்லோ வந்து தெரியக்கூடாது, ஆனா எல்லோ ஷேடு நமக்கு இருக்கும். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு நம்ம ஒரு கலர் பண்ணிடலாம். பாட்டுக்கு வந்து நீங்க ஒரு மெட்டாலிக் கலர் கூட பண்ணலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிரீனும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ப்ரௌன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி நீங்க அந்த ஷேட் கூட கொடுத்துக்கலாம். கிரீனும் ப்ரௌனும் அதே கிரீனே நான் ப்ரௌனே மிக்ஸ் பண்றேன். ஒரு டார்க் பர்பிள் மாதிரி ஒரு ப்ரௌன் கிடைக்கும் நமக்கு. ஒரே இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்துருங்க. அப்பதான் அந்த பாட் வந்து ரியல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, இந்த பாட் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இங்க வந்து நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோல்டன் டச்சப், இந்த பாட்டை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக ஒரு கோல்டன் டச்சப் நான் பண்ண போறேன். கொஞ்சம் கேப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்கெங்க கேப் தெரியுதோ அங்கெல்லாம் நீங்க அந்த கிரீன் கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கோல்டன் டச் அப் இந்த பார்ட்ல நான் பண்ண போறேன் ஹைலைட் பண்றதுக்காக. அவ்வளவு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் பாட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மேல வந்து கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு ஷேட் அந்த மாதிரி கூட நம்ம இது லைட்டா கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கோல்ட் கலர். நம்ம இந்த மேல டாப் வந்து நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கிறதுனால இந்த மாதிரி லைட்டா ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி நீங்க கொடுத்துக்காங்க. இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது கொஞ்சம் ட்ரை ஸ்ட்ரோக்கா இந்த டாப் போர்ஷன்ல நான் கொடுத்துறேன். இது என்ன ஷேட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பிளைனா இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கா நம்ம கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை ஸ்ட்ரோக்கா தான் கொடுக்கணும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓரம் வந்து லைட்டா நான் டச் பண்றேன். இந்த ஆரஞ்சு வந்து லைட்டா, ரொம்ப டார்க்கா வேண்டாம், பார்டர் போடுற மாதிரி வேண்டாம், சும்மா லைட்டா அந்த ஸ்ட்ரோக் மாதிரியே. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு தேவையில்லாத இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண கலர் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா அந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப இதா தெரியாம பாத்துக்கங்க. தனியாவும் தெரியக்கூடாது. ஓகே, ஒரு சின்ன ஸ்ட்ரோக்கா தான் நமக்கு தெரியணும், ஒரு ஷேடா தான் நமக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கு ஒர்க் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவன் இங்க கூட வந்து அந்த கிரீன்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி பார்க்கல. ஓகே, நான் இன்னும் கொஸ்டின்ஸ் யாருக்குமே பார்க்கல, இப்பதான் பாக்குறேன். போர்ட்ல கொடுத்திருக்க கலர் வந்து ஒயிட்டும் டார்க் எல்லோ வந்து ஒரே ஒரு டிராப் மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஒயிட் கலர் தான் நான் கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே, ரெண்டு மோல்டேட் வச்சு இன்னைக்கு அழகான ஒரு மியூரல் ஒர்க் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே இந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டோம்னு வைங்களேன், அது டபுள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 1000 rupees கூட நம்ம சேல் பண்ணலாம். அது மாடல்ஸ் காட்டுறேன், ஒரு சில மாடல்ஸ் நான் காட்டுறேன். போர்டு வந்து சாதாரண கார்ட் போர்டு அல்லது MDF போர்டு அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் ஒர்க் தான் மோல்டிட்ல. ஓகே, இது வந்து பாருங்க ஒரு சிம்பிள் ஒர்க், அங்கங்க ஃபிளார் வச்சுட்டு பண்ணது. இது ஒரு மோல்டிட் ஒர்க், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக் லுக், நம்ம அந்த ஒரு லேடி மாதிரி பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிளார், ஒரே ஒரு சின்ன கொடி மாதிரி. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே கலர்ஃபுல்லான ஒரு லேடி. இதுவும் எல்லாமே அந்த MDF போர்டு தான் ஃபுல்லாவே.
ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பிளாசம் ட்ரீ. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிளார்ஸ் வச்சு ஒரு லேண்டர் தொங்க வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து கேன்வஸ் போர்டு ஒர்க். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா MDF. இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது மோல்டட் ஒர்க் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரீ மட்டுமே. இது வந்து பாத்தீங்கன்னா கார்ட்போர்டு தான், கார்ட்போர்ட்ல தான் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஒர்க்கா நிறைய பண்ணலாம். நிறைய பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லா ஒரு ஹைலைட்டான ஒர்க் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒர்க் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பார்ட்ல ஒரு மியூரல் பஞ்ச், ஒரு ரோஸ் பஞ்சஸ் வந்து வச்சிருக்க மாதிரி நமக்கு இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம். ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரிச்சா தெரியும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு, எம்போஸ்டா அப்படியே இருக்கும். அந்த மெத்தட் தான். இதுதான் 3D மியூரல்னு சொல்றோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எம்போஸ்டா தெரியும். ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே எம்போஸ்டா இருக்கும், பிளாட்டா இருக்கிறது. இதுக்கு பேரு வந்து 3D மியூரல். இது ஒரு நல்ல ஒரு வால் ஹேங்.